வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 38. மேடையில் ஒலிபெருக்கியின் முன்னால் வந்து நின்ற நிறைமதியை அனைவரும் ஆவலுடன் பார்த்திருக்க, ஒருமுறை நிதானமாக சுற்றிலும் விழிகளை சுழற்றிவிட்டு உதட்டில் மெல்லிய புன்னகையை பூசிக்கொண்டவள் இரு கரம் குவித்து எல்லோருக்கும் வணக்கம் வைத்தாள். எங்களின் அழைப்பை ஏற்று உறவினர் மற்றும் நண்பர்களின் வாயிலாக கேள்விப்பட்டும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டதும் தன்னுடைய அலுவல்களை எல்லாம் ஒத்தி வைத்து நமக்காக நேரம் ஒதுக்கி இங்கே வருகை புரிந்திருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கு என் தனிப்பட்ட நன்றியை உரித்தாக்குகிறேன். ரோகிணியிடம் திரும்பி முறுவளித்தவளிடம் அவர் தலையசைத்த புன்னகைக்க மீண்டும் எதிரே பார்த்தவள் தன் பேச்சை தொடர்ந்தாள். என் கணவர் சொன்னது மாதிரி ஊருக்கு 10-15 தனியார் பள்ளிகள் ஏற்கனவே இருக்கப்போ புதுசா நான் இந்த முயற்சியில இறங்குறேன்னு எல்லாரோட மனசுலயும் கேள்விகள் இருக்கும். உண்மையா சொல்லணும்னா என் கல்லூரி பருவத்தில இருந்தே எனக்கு டீச்சர் தொழில பெருசா ஆர்வம் கிடையாது. கணினியில முதுகலை படிச்ச எனக்கு மென்பொருள் துறையில பணிபுரியறதுல தான் முழு ஈடுபாடு இருந்தது. அப்படி வேலை வாய்ப்புக்காக காத்திருந்த என்ன தங்கள் ஊர் பள்ளி ஒன்றுல கணினி ஆசிரிய வேலை காலியாக இருக்கு, நீ வந்து அதை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு என் தாத்தா கூப்பிடவும் எனக்கு அதுல ஆர்வம் இல்லைனாலும் அவர் மேல வச்சிருந்த அன்புக்காகவும் மரியாதைக்காகவும் தான் அந்த வேலையில சேர்ந்தேன். ஆனா என்னுடைய கொள்கைக்கு மாறா அந்த ஆசிரியை பணி என்ன பல விதங்கள்ல பயன்படுத்திக்க உதவிச்சு. பலதரப்பட்ட மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற விதமா புரியும்படி பாடம் நடத்துறதே அதுல எனக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவால். மேலும் என் அறிவிற்கோ அது நல்லாவே தேடி போட்டது என அந்நாட்களின் நினைவில் மலர்ந்து சிரித்தாள். பின்பு நெற்றியை சுருக்கி, அப்படி இருந்து பாருங்க, மீண்டும் ஏதாவது ஒரு பள்ளி ஆசிரியா இறையணும்னு இல்லனா சொந்தமா ஸ்கூல் ஒண்ணு தொடங்கணும்னா எனக்கு என்னைக்குமே தோணுனதே இல்ல. அப்படியே இங்க நிக்கிறேன்னா கேக்குறீங்களா? என்னை இப்படி ஒரு நிலையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இன்றைக்கு நமது சமூக கல்வி கொள்கைகளும் அதை கடைபிடிக்கின்ற பல தனியார் பள்ளிகளும் தான் என்றவளின் முகம் முந்தைய இலகு புன்னகையை தொலைத்து தீவிரத்தை தத்து எடுத்திருந்தது. நம்முடைய அடுத்த தலைமுறையை நினைத்தால் உண்மையில் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. நாம் வாழ்ந்த ஆரோக்கியமான சூழ்நிலைகள், இயற்கையோடு ஒன்றி அனுபவித்த விளையாட்டுகள் என்று பல விஷயங்களை அவர்கள் இன்று இழந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒன்று உண்டு ஆரோக்கியத்தை பேணிய காய்கறிகள், கீரை, பழங்கள் எல்லாம் இன்று உயிரை குடிக்கும் விஷமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அவர்கள் உண்ணும் அனைத்து பொருட்களுமே இப்பொழுது கலப்படங்களின் உச்சமாகத்தான் இருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் 70-80ஆம் வருடங்களிலேயே உணவுகளின் கலப்படம் குறித்து நகைச்சுவை, கேலியாகவோ பாடலாகவோ திரைப்படங்களில் படித்திருப்பார்கள். அன்றாவது கலப்படம் என்பது வெறும் மளிகை சாமான், பால் அளவில் மட்டும் நின்றது. ஆனால் இன்று என பெருமூச்சு விட்டுக் கொண்டவள், நான் தனியாக என்ன சொல்வது? பல செய்தி தொகுப்புகள் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் அனைவரும் கேள்விப்படுகின்ற விஷயம்தான். ஆங்கிலத்தில் ஹைபிரிட் என சொல்லப்படும் மகரந்த கலப்பின சேர்க்கை உபயோகத்தால் விளைவிக்கப்படும் காய்கறிகள், பழங்களே பெரும்பாலும் இன்று நம் சந்தைகளில், கடைகளில் விற்கப்படுகிறது. அது மட்டுமா, ரசாயன தாக்கமில்லாத அரிசியோ பருப்போ கூட இன்று இல்லை என்ற நிலை வந்தாகிவிட்டது. அக்காலத்தில் முப்போக விளைச்சல் கண்ட நெல்மணிகளை இன்று அவசர கதியில் வளர்த்து அறுவடை செய்கிறார்கள். அதே அவசரகதி இப்பொழுது கண்கூடாக நம் பிள்ளைகளின் உடல் வளர்ச்சியில் வெளிப்பட்டு மிகச் சிறிய வயதில் பெயர் தெரியா பல்வேறு சிறு சிறு நோய்களின் தாக்கத்திற்கு உள்ளாகிறார்கள். அதோடு நாம் செய்கின்ற இன்னொரு தவறை சொல்ல மறந்துவிட்டேன். பிள்ளைகள் உயரமாக வளர வேண்டும், புஷ்டியாக வளர வேண்டும் என்று விளம்பரங்களில் காட்டப்படும் கண்ட பானங்களையும் குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை இன்னமும் கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறோம். சரி, இதெல்லாம் ரொம்ப பெரிய தலைப்பு. பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா. நம் பள்ளியின் அகாடமிக் வகுப்புகள் தொடங்கிய பிறகு ஒரு நாள் நிதானமாக இது குறித்த விழிப்புணர்வு கூட்டம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யலாம். இப்பொழுது தேவையான விஷயத்திற்கு வருவோம் என்று நிமிர்ந்து நின்று சுற்றிலும் பார்வையை ஓட்டினாள். மதியின் பேச்சை அனைவருமே ஒருவித ஆர்வத்துடனும் தீவிரத்துடனும் கவனித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அவளுக்குள் மெல்லிய திருப்தி தோன்றியது. எப்படி நம் உணவு பழக்கத்தால் மட்டும் அவர்களுடைய வளர்ச்சியில் நாம் அவசரத்தை புகுத்தவில்லை, அதற்கும் ஒருபடி மேல் சென்று அவர்களின் அறிவு வளர்ச்சியிலும் நாம் நமது அவசரத்தை புகுத்த முயல்வதுதான் என்னை வேதனையடை செய்து இப்படி ஒரு முடிவை எடுக்க தூண்டியது. சில குழந்தைகள் 3-4 வயதில் தன் மழலை மாறும் முன்பே 1330 திருக்குறளையும் கடகடவென்று ஒப்பிப்பது, உலக வரைபடங்களில் உள்ள நாடுகளின் பெயர்களையும் அதன் தலைநகரங்களையும் மிகச் சரியாக குறிப்பிடுவது, பல தனியார் தொலைக்காட்சி சேனல்களில் வரும் ரியாலிட்டி ஷோக்களில் பங்கு கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவது என்பது இயற்கையிலேயே அவர்களின் ஆர்வத்தால் தூண்டிவிடப்பட்டு பிரமிக்கத்தக்க வளர்ச்சியை வெளிப்படுத்தினால் பரவாயில்லை. அதற்கு மாறாக அந்த வளர்ச்சியை நம்முடைய குழந்தைகளும் அடைய வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்தினால் அது நிச்சயம் எதிர்மறை விளைவுகளையே உண்டாக்கும்.
உடல் அளவிலான வளர்ச்சிக்கு நாம் கொடுக்கின்ற பானங்கள் எப்படி அவர்களின் ஆரோக்கியத்தை நமது கண்களுக்கு தெரியாமல் சிறுக சிறுக குலைக்கின்றதோ, அதற்கு கொஞ்சமும் குறையாமல் பிள்ளைகளின் அறிவு வளர்ச்சியில் இதுபோன்று நாம் காட்டுகின்ற அவசரம் அவர்களின் மனநிலையை பாதித்து என்றாவது ஒரு நாள் அவர்களுக்குள் மனச்சிதைவை உண்டாக்கிவிடும் அபாயமும் இருக்கிறது. சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. நைனா ஜெய்ஸ்வால், ஹைதராபாத்தை சேர்ந்த இந்த சிறுமிக்கு தற்பொழுது வயது 15. அவர் இன்று ஒரு முதுகலை பட்டதாரி. கூகுள் செஞ்சு பாருங்க, இது நிஜம். ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? ஆசியாவிலேயே இத்தனை சிறிய வயதில் பட்ட படிப்பை முடித்தவர் இவர் ஒருவரே. இவருடைய சாதனை அத்தோடு நிற்கவில்லை. உலகிற்கு இவரின் முதல் அறிமுகமே சர்வதேச அளவில் பங்கு கொண்டு விளையாடும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை என்பதுதான். தேசிய அளவில் பல தங்கப் பதக்கங்களை பெற்றிருக்கும் அவர் சர்வதேச போட்டிகளிலும் பதக்கங்களை வென்று கொண்டிருக்கிறார். நாட்டில் ஆங்காங்கே மற்ற குழந்தைகள் சிறிய வயதில் சாதிக்கும் விஷயங்களை கேள்விப்பட்டு நாம் நம்முடைய பிள்ளைகளை அவ்வாறு கட்டாயப்படுத்தக் கூடாது என்று முதலில் கூறி வந்த இவள் இதை எதற்காக இப்பொழுது கொள்கிறாள் என்ற கேள்வி உங்கள் அனைவரின் மனதிலும் எழுகிறதல்லவா? இங்கே இதை நான் கூறுவதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது. அதுதான் இந்த பள்ளியை நான் துவக்குவதற்கு தூண்டுகோலாகவும் அமைந்தது என்று முறுவளித்தாள் நிறைமதி. ஆட்சியர் ரோஹிணி உட்பட அங்கே அமர்ந்திருந்த அனைவருமே அவள் அடுத்து என்ன சொல்லப் போகிறாள் என்பதை கேட்க மிகவும் ஆர்வமாக காத்திருப்பதைக் கண்டு மன்வந்தின் முகத்தில் மெல்லிய நிறைவு தோன்றியது. நிச்சயம் மதிதான் எடுத்துக்கொண்ட விஷயத்தை சரியாக நடத்தி காண்பிப்பாள் என்ற ஆவலுடன் அவளது பேச்சை கேட்க நிமிர்ந்து அமர்ந்தாள். சென்ற வாரமே இன்று பேசுவதற்கான விஷயங்கள் அனைத்தையும் சுருக்கமாக குறிப்பெடுத்துக் கொண்டவள் அதை அவனிடமும் கலந்து ஆலோசித்திருந்ததால் வந்த நம்பிக்கை அது. நைனாவோட அத்தனை வெற்றிக்கு காரணம் அவருடைய தந்தை அஸ்வானி குமார் ஜெய்ஸ்வால் தான். பட்டப்படிப்பில் சட்டம் முடித்துள்ள அவர் மாநில அளவில் டேபிள் டென்னிஸ் விளையாட்டு வீரராகவும் இருந்துள்ளார். நைனாவை 3ஆம் வகுப்பு வரை அனைத்து பெற்றோர்கள் போலவும் வெளியே பள்ளியில் பயில அனுப்பி வைத்தவருக்கு அதன் பின்னர் தன் குழந்தையின் அறிவு வளர்ச்சிக்கு தீனி போடும் வகையில் இன்றைய கல்விக் கொள்கைகள் இல்லை என்பதில் மிகவும் ஏமாற்றமடைந்து அவரை பள்ளியிலிருந்து நிறுத்திவிட்டார் குமார். வீட்டில் தன் சொந்த பொறுப்பில் மகளின் கல்வியை எடுத்துக்கொண்டு அவளை தீவிரமாக கற்பிக்க ஆரம்பித்தார். அவரின் கற்பித்தல் வெறும் கல்வியோடு நிற்காமல் விளையாட்டிலும் ஒரு பக்கம் தொடர்ந்தது. விளைவு, தன் மகளின் 8வது வயதில் அவளை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வைக்க முயன்றார். தேர்விற்கு நுழையும் வயதில்லை என்று அவருக்கு அம்மாநில அரசு அனுமதி தர மறுத்தது. உடனே அவர் தோற்று பின்வாங்கவில்லை. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்ட சர்வதேச இடைநிலை கல்வி சான்றிதழ் தேர்வில் மகளை கலந்து கொள்ள வைத்து குறிப்பிட்ட சதவீதத்தில் அவளை வெற்றியடைய செய்தார். அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்களில் தன் மகளை உயர்கல்வியை முடிக்க வைத்து இன்று ஒரு இளம் பட்டதாரியாக உலகிற்கு முன்பு பெருமையுடன் நிற்க வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பு சாதாரணமானதல்ல. ஒரு தனி மனிதனால் தன்னுடைய மகளை எந்த அளவிற்கு உயரத்தை தொட வைக்க முடியும் எனும் பொழுது நம்முடைய பள்ளிகள் ஏன் தங்கள் மாணவர்களிடத்தில் அதை திறம்பட செய்ய முயற்சிக்கவில்லை என்று அழுத்தமாக கேள்வி எழுப்பினாள் நாயகி. ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அளவிற்கு அந்த இடத்தில் தீவிர அமைதியை கடைபிடித்தவர்களிடம் மேலும் ஆவேசமாக பேச ஆரம்பித்தாள் மதி. நமக்கு முந்தைய காலகட்டத்துல வெறும் அரசாங்க பள்ளிகள் மட்டும்தான் இருந்தது. நம் தலைமுறையில மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டம்ன்ற ஆங்கில வழி கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ அந்த மாதிரி எத்தனையோ பாடத்திட்டங்கள் வந்தாயிடுச்சு. நாம நம்ம பிள்ளைகளை இதுல படிச்சா சிறந்து விளங்குவார்களா, இல்லனா இது இன்னும் சிறப்பு வாய்ந்தது என்கிறார்களே. பணம் கொஞ்சம் கூடுதல் செலவானாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு புதுசா வர்ற எந்த பள்ளி சற்று உயர்ந்ததா தெரிந்தாலும் உடனே தயங்காம அதுல சேர்த்து விடுறோம். இப்படி எத்தனையோ சிரமப்பட்டு பள்ளிக்கு அனுப்பும் நம் பிள்ளைகளின் இன்றைய நிலை என்னவாக இருக்கிறது தெரியுமா? மிகவும் மன அழுத்தம் வாய்ந்ததாக அவர்களுடைய கல்வி முறை சென்று கொண்டிருக்கிறது. வெறும் புத்தக புழுக்களாக அவர்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறது இன்றைய கல்வி நிலையங்கள். இவ்வளவு காசு கொட்டி படிக்க வைக்கிறோமே, வீட்டில் நாம் தனியாக கொடுக்கின்ற பயிற்சி இல்லாமல் அவர்களால் வெறும் வகுப்பு பயிற்சிகளை மட்டும் வைத்து சொந்தமாக தேர்வில் குறிப்பிட்டு சொல்லும்படி மதிப்பெண்களை பெற முடியுமா? நிச்சயமாக முடியாது என உறுதியாக தலையசைத்து மறுத்தாள். திரு குமார் ஜெய்ஸ்வால் தன் பெண்ணிற்கு முழு அளவில் பயிற்சி கொடுத்தார் என்றால் நாம் நமது பிள்ளைகளுக்கு பகுதி நேர பயிற்சியாளர்களாக இருக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதற்காக நான் அனைத்து பள்ளிகளையும் இங்கு குறை சொல்ல முயலவில்லை. உங்களின் கல்விக் கொள்கைகளை மாணவர்களின் மேல் கட்டாயமாக திணிக்காமல் அவர்களின் திறன்கேற்ப சுலபமாக பயிற்றுவிக்கலாமே என்றுதான் கூற வருகிறேன். பிள்ளைகளின் வளர்ச்சியில் பெரிதும் பங்கு கொள்ளாத பாடத்திட்டங்களை கட்டிக்கொண்டு அழுவதற்கு பதிலாக அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் இலகுவான வழிமுறைகளை பின்பற்றலாமே. அதை அவர்கள் செய்ய தவறுவதால் தான் நாம் இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் திரு குமார் போல் எல்லோரும் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு பிள்ளைகளின் கல்வியை முழுதாக கையில் எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால்
நடைமுறையில் அனைவருக்கும் அது சாத்தியப்படாத ஒரு விஷயமாகும். அதற்கு நான் கண்ட உபாயம்தான் இப்படி ஒரு பள்ளியை தனியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டது. மதி மேலே தங்கள் பள்ளியில் தான் செயல்படுத்த நினைக்கும் பாடத்திட்டங்கள் குறித்தும் பின்பற்ற இருக்கும் விதிமுறைகள் குறித்தும் சொல்லிக் கொண்டே போக அனைவருக்குமே அதில் பெரும் உற்சாகமும் நம்பிக்கையும் ஊற்றெடுத்தது. அடுத்து இறுதியாக இந்த பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் என்றவள் ஒருமுறை திரும்பி தன் தந்தையையும் மாமனாரையும் புன்னகையுடன் பார்த்துவிட்டு ஒலி பெருக்கியில் அவர்களின் பெயர்களை அறிவித்தாள். எனது தந்தை திரு முத்துக்குமார் அவர்கள் இந்த பள்ளியின் முதல்வராக செயல்படுவார்கள் என்றதும் மேடையில் முத்து எழுந்து நின்று அனைவரிடமும் கை குவித்தார். அலமேலு தன் முகத்தை நொடிக்கும் பொழுதே, ஒரு பள்ளிக்கு எப்படி அனுபவம் வாய்ந்த ஒருவரால் தான் முதல்வராக சிறப்பாக செயல்பட முடியுமோ அதேபோல் தாளாளராக இப்பள்ளிக்கு பொறுப்பேற்று நிர்வகிக்க இருப்பவரும் அனுபவத்தில் மூத்தவரே. அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய மாமனார் திரு சம்பத் அவர்கள்தான் என அறிவித்து மூதாட்டியை அதிரச் செய்தவள் மாமனிடம் திரும்ப அவர் தன் திகைப்பை மறைத்து அவசரமாக எழுந்து நின்று கரம் குவித்தார். நளினியின் விழிகள் மகிழ்ச்சியில் அணையுடைக்கும் பொழுதே மாமியாரின் புறம் வேகமாக திரும்பி அவமானத்தில் கன்றி கருத்த அவரின் முகத்தை ஒருமுறை நிதானமாக அளவிட்டு திருப்தி கொண்டது. சரி, நாம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சந்தித்துக் கொள்ளலாம், பொறுமையாக பேசிக்கொள்ளவும் செய்யலாம். ஆனால் நமக்காக நேரம் ஒதுக்கி இங்கே வருகை புரிந்திருக்கும் நம் ஆட்சியர் அவர்களின் பொன்னான நேரத்தை வீணாக்காமல் உங்களின் சார்பாக அவரை பேச அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்றவள் வாங்க மேடம் என்றதும் தன் புடவை தலைப்பை சரி செய்தபடி விறுவிறுவென்று எழுந்து வந்தார் ரோகிணி. அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த விழாவிற்கு எனக்கு அழைப்பு விடுத்த திருமதி நிறைமதிக்கே நான் கண்டிப்பா என்னுடைய நன்றியை குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டும் என்று விட்டு புன்னகையுடன் அவளை திரும்பி பார்த்தார். அருகில் நின்றிருந்தவளோ, ஐயோ மேடம், என்னது என மெளிதாக சங்கடம் சொன்னாள். புதிதாக ஒரு பள்ளியை துவக்கப் போகிறார்கள் என்று கேள்விப்பட்ட முதல் நொடி நானும் மற்றவர்களைப் போலவே ஏதோ ஒரு தொழில் போல இதை ஆரம்பிக்கிறார்கள் போலிருக்கிறது. ஊரில் உள்ள மற்ற தனியார் பள்ளிகளைப் போலத்தானே இதுவும், வேறென்ன வித்தியாசமாக இருந்துவிடப் போகிறது என்று மிக சாதாரணமாக எண்ணியிருந்தேன். என்னுடைய கொள்கைகளை நீங்கள் எப்படி அப்படி கீழாக மதிப்பிட்டு இருக்கலாம் என்று என் எண்ணங்களை வெளுத்து வாங்குவது போல் தன்னுடைய பேச்சின் மூலமாக என்னை ரொம்பவே மோக்கடைய செய்துவிட்டார் இந்த பெண். அவர் சன்ன சிரிப்புடன் கூறியதும் மதியின் முகம் கூச்சத்தில் லேசாக சிவந்து போனது. சிறிது நிதானித்தவர் பின்பு புருவங்கள் சுருங்க அனைவரையும் நேராக பார்த்து, இங்கு வந்ததிலிருந்து நான் கவனித்த பல விஷயங்கள் என்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியது. மதியின் இத்தகைய முயற்சிகளுக்கு பெரிதும் பக்கபலமாக நிற்கும் அவருடைய குடும்பத்தினரை நிச்சயமாக நான் பாராட்டியே ஆக வேண்டும். அவருடைய ஒவ்வொரு செயலின் ஆக்கத்திற்கும் வடிவம் கொடுப்பதில் பிறந்த வீட்டினர் முதற்கொண்டு புகுந்த வீட்டினர் வரை தங்களின் பங்களிப்பை அழகாக கொடுத்திருப்பதைக் கண்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இத்தகைய ஒத்துழைப்பு அனைவரிடமிருந்தும் ஒரே மாதிரி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்களிடம் பழகும் மதியின் சுமூகமான குணம் எவ்வாறு இருந்திருக்கும் என நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டி இருக்காது என்று நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இவர் சொல்வது போல் பல்வேறு கல்வி திட்டங்களை பின்பற்றும் நிறைய பள்ளிகள் நிறைந்திருக்கும் நம் நாட்டில் ஏன் மாணவ செல்வங்களின் கல்வி நிலை மட்டும் அநேக இடங்களில் இவ்வளவு சிக்கலுக்குரிய விஷயமாக இருக்கிறது? இச்சிறு வயதில் அவர்களுக்கு எதற்காக நாம் இவ்வளவு மன அழுத்தம் தருகின்ற பாடத்திட்டங்களை கட்டாயப்படுத்தி கொடுக்கிறோம்? இதற்கான விடையாக நெறிமதியின் பள்ளியும் கொள்கைகளும் வரையறுக்கப்பட்டு இருப்பது குழந்தைகளின் இலகு வழி கல்வியையும் அறிவு வளர்ச்சியையும் கண்டிப்பாக மேம்படுத்த உதவும் என்று நான் நம்புகிறேன். மிகவும் தெளிவாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நுணுக்கமாக திட்டமிட்டு இருக்கும் இவரின் கடின உழைப்பு வெற்றியை தொடும் நாள் வெகு அருகில்தான் உள்ளது. அந்த நாளைக்காக இப்பொழுதே உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மதி என்று அவளை உளமாற வாழ்த்தியவர் மேலும் அவள் குறிப்பிட்டு கூறியிருந்த தலைவர்களின் கல்வியையும் அவர்களின் வாழ்க்கை முறைகளையும் தன் பங்கிற்கு இன்னும் சிறப்பித்து கூறி விடை பெற்றார். ஆட்சியர் ரோகிணியை வழி அனுப்பி வைத்துவிட்டு தங்கள் குழந்தைகளை இவர்களின் பள்ளியில் சேர்த்துவதற்காக ஆர்வமாக வந்திருந்த பெற்றோர்களை அணுகி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்ய வைத்து என அதற்கான வேலைகளை மடமடவென்று துவங்கினாள் மதி. அனைத்தும் முடிந்து அவர்கள் பள்ளி வளாகத்தை விட்டு கிளம்பும் பொழுது மொத்தமே 27 குழந்தைகள் தான் பள்ளியில் சேர்ந்திருந்தனர். அவற்றில் 15 குழந்தைகள் கிண்டர் கார்டன் பிரிவை சேர்ந்த மழலையர்கள். அதற்காக எல்லாம் அங்குள்ள நிர்வாகத்தினர் எதுவும் கவலை கொள்ளவில்லை. இந்த ஏப்ரல் மாத இறுதியில் புதிதாக துவங்கியுள்ள பள்ளியில் இனிதான் இவர்களின் கொள்கைகள் குறித்து விளம்பரங்கள் மூலமாகவும் அறிந்தவர் தெரிந்தவர் மூலமாகவும் விஷயம் வெளியே பரவி சேர்க்கையின் கணக்கு கணிசமாக அதிகமாகும் என்பதில் தெளிவாக இருந்தனர் அங்கத்தினர். தற்பொழுதுதான் இந்த பயணத்தில் நடைபயிலும் குழந்தையாக முதல் அடி எடுத்து வைத்திருக்கும் அவர்கள் படிப்படியான வளர்ச்சியை எதிர்நோக்கித்தான் காத்திருந்தனர் என்பதால் அவர்களுக்கு அது சாதாரணமாகவே தோன்றியது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.